இப்போது மும்மொழி கொள்கையின்படி நம்ம ஹிந்தி கற்றுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஹிந்தி கற்றுக்குறாங்க, ஹிந்தி கற்பிக்கப்படுகிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. மும்மொழி கொள்கையின்படி படிப்படியாக ஆங்கிலத்தில் டம்மியாக்கி இந்திய பிரதானமாக்கலாம் அப்படிங்கிற நோக்கமும் அவங்களுக்கு இருக்கும். மும்மொழி கொள்கையின் மூலம் இந்தியை பிரதான மொழியாக மாற்றிவிட வேண்டும் அப்படிங்கிறதும் அவங்களுடைய நோக்கமாக இருக்கலாம். அப்படி ஒருவேளை மும்மொழி கொள்கையின்படி ஹிந்தி கற்பிக்கப்படும் பொழுது, ஒருவேளை கட்டாயமாக்கப்படும் பொழுது, அது சகஜமாக்க முயற்சி செய்யப்படும் பொழுது, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஹிந்தி புத்தகத்தை படிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு வழக்கறிஞர் என்ன பண்ணுவார்? அவருடைய கேஸ்கட்டு எல்லாம் ஹிந்தியில் இருக்கும். ஒரு வழக்கறிஞரோட கேஸ்கட்டு எல்லாம் ஹிந்தியில் இருக்கும். ஒரு மருத்துவர் ஹிந்தியில் எழுதி கொடுப்பாரு. இங்கிலீஷில் எப்படி எழுதி கொடுக்குறாரு அதுபோல் ஹிந்தியில் எழுதி கொடுப்பாரு. கற்பனை பண்ணி பாருங்கள், அது எந்த அளவுக்கு சாத்தியம். நடைமுறை வாழ்க்கையில் அது அப்படி பார்க்கும்போது அதிர்ச்சியாக இருக்குல்ல. ஒரு வழக்கறிஞரோட கேஸ்கட்டு எல்லாமே, அந்த தகவல் எல்லாமே ஹிந்தியில் கொடுக்கப்பட்டால் என்ன பண்ணுவீங்க? அலுவல் மொழியாக அது மாறினால் என்ன பண்ணுவோம்? ஹிந்தி தான் இந்தியாவின் அலுவல் மொழியாக இருக்க வேண்டும் என்பது தான் அவருடைய நோக்கம். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய ஜாதி சர்டிஃபிகேட்டில் இந்திய அலுவல் அந்த இந்தியில் இடம்பெற்றிருந்தால் என்ன பண்ணுவீங்க? அப்புறம் கல்வி சான்றிதழில் இந்தி இடம்பெற்றிருந்தால், இப்பொழுது ஆங்கிலமும் தமிழும் இடம்பெறுகிறது, அல்லது தமிழ் கூட இடம் இல்லை. அப்புறம் இந்தி இடம்பெற்றிருந்தால், இங்கிலீஷ்க்கு பதிலாக இந்தி இடம்பெற்றிருந்தால் எப்படி இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஒரு தாசில்தார் ஒரு விளக்கம் இதில் ஹிந்தியில் படித்து பார்த்து கையெழுத்து போடுங்க, இது என்னன்னு ஹிந்தியில் ஏதோ போட்டிருக்கு, என்னன்னு கேளுங்க. அப்படி ஒரு நிலைமை. ஹிந்தியில் செல்லான் வரும், இந்தியில் பேங்க் செல்லான் வரும். அப்புறம் எப்படி அலுவல் மொழியாக அது இந்தியை மாற்றிவிட வேண்டும் என்பது தான் அவருடைய நோக்கம். எப்படி ஜப்பான் மொழியில் ஜப்பனீஸ் மொழி இருக்கோ, அதுபோல் சீன மொழியில் சீன நாட்டின் அலுவல் மொழியாக சீன மொழி இருக்கோ, அதுபோல் இந்திய நாட்டின் அலுவல் மொழியாக இந்தியை மாற்றிவிட வேண்டும் என்பது தான் அவருடைய நோக்கம். ஆனால் அதன் ஆரம்பம் எப்படி இருக்கு பாருங்கள். நாங்கள் ஒன்றும் திணிக்கலை, நீங்கள் விருப்பப்பட்டால் எடுத்து படிங்க. எவ்வளோ அழகாக உள்ளே கொண்டு வராங்க பாருங்கள். விருப்பப்பட்டால் எடுத்து படிங்க. விருப்பப்பட்டான்னா இந்தியாவில் இருக்க எந்த மொழியும் நீ விருப்பப்பட்டால் படிக்கலான்னா, எதுக்காக முதல்ல அதை படிக்கணுங்கிற கேள்விக்கே அங்கே விட கிடையாது. சரி, அப்போ நான் விருப்பப்படுற எல்லா பாடத்துக்கும் இங்கே வாத்தியார் போட முடியுமா உங்களால்? ஒரு பள்ளிக்கூடத்தில் 300 பேர் இருக்காங்க. 300 பேரில் இந்தியாவின் எந்த ஒரு மொழியும் விருப்பப்பாடமாக தேர்ந்தெடுக்கும்போது அதை கற்றுக் கொடுக்குறதுக்கு ஆசிரியர் எப்படி போடுவீங்க? நீங்கள் எங்கேருந்து கிடைப்பாங்க? எப்படி போடுவீங்க? 10 ஆசிரியர் 10 மொழியை மக்கள் அந்த ஒரு பள்ளியில் உள்ள மாணவர்கள் தேர்ந்தெடுக்கிறார் என்றால் 10 ஆசிரியரை நீங்கள் போடுவீங்களா? அப்போ இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியம் இல்லை. அதுதான் நீங்கள் தெரிஞ்சுங்க. ஏமாத்து வேலை இது. கடைசி இந்தியை தான் அவங்க திணிக்கிறதுக்காக, நுழைக்கிறதுக்காக மெதுவாக கொண்டு வராங்க. கடைசியில் அதை பாடமொழியாக மாற்றுவாங்க, அலுவலக மொழியாக மாற்றுவாங்க. பள்ளிக்கூடத்துக்கு அந்த ஹிந்தி வந்துருச்சுனாலே அப்புறம் சர்டிஃபிகேட் எல்லாம் ஹிந்தியில் மாற ஆரம்பிச்சிடும். ஹிந்தியில் மாற ஆரம்பிச்சிடும். அப்புறம் நிறைய அட்டெண்டன்ஸ் இதெல்லாம் ஹிந்தியில் மாற ஆரம்பிச்சிடும். சர்டிஃபிகேட்டு அது இதுன்னு ஹிந்தியில் அப்படி படிப்படியாக பெருக்கி கடைசியில் ஆங்கிலம் கிடையாது என்று சொல்லிவிடுவார். தமிழும் கிடையாது, ஆங்கிலம் கிடையாது அப்படின்றவாங்க. தாய்மொழியும் கிடையாது, ஆங்கிலமும் கிடையாது. இந்தியாவின் தேசிய மொழியாக, தாய்மொழியாக இந்தியை நடைமுறைப்படுத்தி விடலாம் என்பது அவருடைய கற்பனையாக இருக்கிறது.